தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவில் 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது நேற்று முன்தினம் சிபிசிஐடி போலீசார் இந்த விவகாரத்தில் வேங்கை வயலில் இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார்கள். தமிழக அரசும் கூறியிருந்தார்கள். குறிப்பாக அதில் 3 பேரை கண்டறிந்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். முரளிராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த முடிவுக்குத்தான் தற்போது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படும் எனில் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் குறித்து பல்வேறு கருத்துகள் எழுந்துள்ளன. எனவே குறை காணவே இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும். அதன் மூலமாக மக்களும் சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கை ஏற்படும் என்பதே இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்று கூறியிருக்கிறார். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அது மேலும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். இது வேங்கை வயல் மக்களுக்கு விரைவான நீதியை பெற்றுத்தராது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில்.